சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லடா, நேத்து வரைக்கும் பணக்கார பொண்ணுங்களா கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுங்களா பார்த்து காதலிச்சு ஏமாத்திட்டு இருந்த. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து எக்ஸ்போர்ட்ல 10,000 வேலை பார்க்குற பொண்ண பார்த்த உடனே உனக்கு லவ் வந்துருச்சு. இதை நான் நம்பணும். எதுக்கு அந்த ஆனந்தி பொண்ணை டார்ச்சர் பண்ற? யார் பண்ண சொன்னா? இதுல உனக்கு என்ன லாபம் சொல்றா? சொல்ல மாட்டல நீ? சொல்ல வைக்கிறேன். யோ ஐயா, இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் விடாம அடிங்கயா. சரிங்க ஐயா. ஐயா, இவன் அரெஸ்ட் பண்ணி 2 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். எஃப்ஐஆர் வேற போடல. என்னதாங்க ஐயா பண்றது? இனிமே இவனை விசாரிச்சு பிரயோஜனம் இல்ல. அந்த ஆனந்தியா தான் விசாரிக்கணும். அந்த பொண்ணே இவன் யாரு என்னன்னு தெரியாம தான் சரி ஏமாந்து போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது? இத்தனை நாள் பழகி இருக்கான். இவனே அறியாம ஏதாவது உண்மையை அவள்கிட்ட உளறி இருப்பான். அதுல இருந்து ஏதாவது நமக்கு லீட் கிடைக்குதான்னு பாக்கணும். அதை வச்சு இவன் பின்னாடி யாரு இருக்கா, எதுக்காக அந்த பொண்ணை டார்கெட் பண்ணான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜிபே ரெடி பண்ணு. கூட 2 உமன் பிசி வர சொல்லு. சரிங்க சார், நாம விசாரிச்சுட்டு வரோம். சரிங்க சார். சரி, என்ன மித்ரா விளையாடுறியா? அந்த பட்டிக்காடெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு மகேஷ் இவ்வளவு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதே கடுப்பா இருக்கு. நீ என்னடானா நாமளும் பார்ட்டிக்கு போலான்னு சொல்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நான் உன்ன அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக போகணும்னு சொல்லல. மகேஷ் போன் பண்ணி நீ வான்னு சொல்லும் போது எப்படி போகாம இருக்க முடியும்? மகேஷ் கூப்பிட்டா நீ போ, நாங்க எதுக்கு வரணும்? அங்க போய் மகேஷ் அந்த ஆனந்தி பின்னாடி சுத்துறத பார்த்து நீ டென்ஷன் ஆவ. அத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. நாங்க வரல, சாரி. அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ல. நான் தனியா இருந்து டார்ச்சர் அனுபவிச்சா ஓகேவா? சொல்லு. இப்போ என்ன பண்ண சொல்ற? நீயும் டயானாவும் என் கூட பார்ட்டிக்கு வரீங்க, அவ்வளவுதான். மகேஷ், ஆனந்திக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றியா? அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல ஆனந்தியை எப்படி அழ வைக்கிறேன்னு பாரு. போலீஸ் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வணக்கம் சார். ஹாஸ்டல் இன்சார்ஜ் யாரு? மனோன்மணி மேடம் சார். அவங்க தான் இந்த ஹாஸ்டலோட ஓனர், வார்டன் ரெண்டுமே சார். அவங்கள வர சொல்லு, பேசணும். சார், அவங்க இப்போ இங்கே இல்லை சார், வெளியில் போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா வந்ததும் சொல்லி ஸ்டேஷனில் வந்து பார்க்க சொல்கிறேன் சார். இந்த ஹாஸ்டல்ல ஆனந்தின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்குல்ல? ஆமாம் சார். அந்த பொண்ணை பார்த்து பேசி நந்தா கேஸ் விஷயமா 2-3 விஷயம் கேட்டு போலான்னு வந்திருக்கோம். வார்டன் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, பேசிட்டு போகிறோம். சார், நீங்கள் சொன்ன ஆனந்திக்கு தான் சார் இன்னைக்கு பிறந்த நாள். வார்டன் மேடம், அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே வெளியில் போயிருக்காங்க சார். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஈசிஆரில் ஏதோ ரெசார்ட்டுன்னு மட்டும் சொன்னாங்க சார். ஆனால் எந்த ரெசார்ட்டுன்னு தான் தெரியல. நிஜமா உனக்கு தெரியாது? சார், சத்தியமாக எனக்கு தெரியாது சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? நான் வேணா வார்டன் மேடம் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கட்டுமா சார்? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். வண்டியில இருங்க, போலாம். எங்க சார்? ஸ்டேஷனுக்கா? இல்ல சொல்றேன், வண்டியில இருங்க. ஓகே சார்.